தமிழ் டேர்ம் 3ல இயல் 3ல அணி இலக்கணம் பார்க்கலாம். அதாவது கவிஞர்கள் தங்களுடைய கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கிறதுக்காக தான் அணி இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அணினா அழகு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களுடைய கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு கவிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிறத அப்படியே சொல்கிறது, உள்ளதை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. அதாவது தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிக விநாயகனார். இருக்கிறத அப்படியே சொல்கிறது. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை மிகைப்படுத்தி அழகோடு கூறுவது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது உயர்வு நவிர்ச்சி அணின்னா ஒரு பொருளை இயல்பை மிகைப்படுத்தி கூறுறது. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம்.